அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் லக்ஷ்மி. ஒட்டக்கூத்தரை பற்றிய தகவல்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒட்டக்கூத்தரோட இயற்பெயர் கூத்தர். இவர் சைவ மரபினர், செங்குந்த இனத்தை சேர்ந்தவர். 12ஆம் நூற்றாண்டில் இவருடைய காலகட்டம். ஊர் மலரி. மலரி அப்படின்னு சொன்னால் கூத்தன், மலரி வரும் கூத்தன் என்று தண்டி அலங்காரம் இவருக்கு ஒரு சிறப்பு பெயரை கொடுத்துருக்குது. பெயர் காரணம் ஒட்டி பாடுவதில் வல்லவர், அதனால் ஒட்டக்கூத்தர் என பெயர் வந்தது. 2, இவர் அறுபட்ட தலையை ஒட்டி கொள்ளும்படி பாடியதனால ஒட்டக்கூத்தர் என பெயர் வந்ததாக ஈட்டி 70 என்ற நூல் நமக்கு சொல்லுது. அடுத்து ஒட்டநாடு, அந்த நாட்டோட தொடர்பால் இருந்ததுனால இருக்கு ஒட்டக்கூத்தர் என பெயர் வந்ததாக மூவா சொல்லியிருக்காரு நமக்கு. இந்த ஒட்டநாடு என்பது தற்போது ஒரிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அது ஒட்டப்பந்தயம் வைத்து பாடியதுனால ஒட்டக்கூத்தர் என பெயர் வந்ததாகவும் ஒரு தகவல்கள் இருக்குது. அடுத்து 3 சோழ மன்னர்களோட அவைகள புலவராக இவர் இருந்திருக்காரு. அந்த 3 சோழ மன்னர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் என்ற 3 மன்னர்களோட அவைகளத்தில் இவர் புலவராக இருந்திருக்காரு. அடுத்து 2 சோழ மன்னர்களுக்கு இவர் ஆசிரியராக விளங்கியிருக்காரு. 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கும் 2ஆம் ராஜராஜ சோழனுக்கும் இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈட்டி 70, இது செங்குந்தருடைய மரபை சிறப்பித்து பாடுவதாக இந்த நூல் இயற்றியிருக்காரு. அடுத்து 4000 கோவை, புதுவை வள்ளல் காங்கேயனை பற்றிய நூல் தான் இந்த 4000 கோவை. அடுத்து ராசராசன், குலோத்துங்க சோழன், இவர்களை பற்றிய விக்ரம சோழன், இந்த 3 மன்னர்களை பற்றி பாடினது தான் மூவர் உலா. அடுத்து குலோத்துங்க பிள்ளை தமிழின் முதல் பிள்ளை தமிழ் நூல்னு பார்த்தோம்னா குலோத்துங்க பிள்ளை தமிழ் தான். அடுத்து தக்கையாபரணி, இந்த தக்கையாபரணிக்கு வேறு பேர் வீரபத்ர பரணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து அரும்பை 900, இந்த அரும்பை 900ல் விக்ரம சோழனின் படை தளபதியான கூத்தன் காளிங்கராயனை பற்றிய இவர் இயற்றியிருக்காரு. அடுத்து கண்டன் அலங்காரம், கண்டன் கோவை, இது ராசராசன் மேலே இவர் பாடியிருக்காரு. எதிர்நூல், இவர் செய்த இலக்கண நூல் நமக்கு கிடைக்கல. தில்லை உலா, உத்தரகாண்டம் போன்ற நூல்களை இயற்றியிருக்காரு. உலா பாடியதுனால குலோத்துங்கன் இவருக்கு கூத்தனூர் என்ற ஊரை பரிசா இவருக்கு கொடுத்துருக்காரு. இந்த கூத்தனூரில் தான் அரசியல் ஆற்றங்கரையில் கலைமகளுக்கு கோயில் இருக்குது. கலைமகளுக்கு என கோயில் இருக்கிற தனி கோயில் இது மட்டும்தான். ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழிய என தக்கையாபரணியில் இவர் சொல்லியிருக்காரு. ராசராசன் உலாவின் ஒவ்வொரு கண்ணிக்கும் 100 பொற்காசுகளை ராசராசன் பரிசா வழங்கியிருக்காரு. கம்பன், புகழேந்தி, ஔவையார் இவங்க எல்லாம் சமகாலத்து புலவர்கள். புகழேந்தியிடம் பகை கொண்டவராகவே இவர் இருந்திருக்காருன்ற ஒரு தகவலை நமக்கு இருக்குது. அடுத்து சிறப்பு செய்திகள் பார்த்தோம்னா இவருக்கு கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சதன், காலகவி என்ற இவருக்கு பட்டப்பெயர்கள் எல்லாம் இருக்குது. இவரே கவுட புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகியல கடந்த வர்ணனையை இவர் பாடியிருக்காரு. அடுத்து சர்வஜன் கவின்னு ஒரு பெயர் இருக்குது. அப்படின்னா அனைத்தையும் அறிந்த புலவர் என்று பொருள்படும். ஊழுக்கு கூத்தன், ஊழ் அப்படின்னா வாக்கு, சொல் பழித்ததுனால இவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். கம்பன் கூழுக்கு பாடியவன், கூத்தன் மன்னனுக்கு பாடியவன், அதாவது கோர்ட் போயட் என்று சொல்வார்கள். அடுத்து பாம்பன் சுவாமிகள், இவருடைய இயற்பெயர் குமரகுருதாசன். பெற்றோர் சாந்தப்பிள்ளை, செங்கமலத்தம்மாள். காலம் 1851 1929 வரைக்கும் இவருடைய காலகட்டமாக இருந்திருக்கு. திருமணத்திற்கு பின்பு தான் இவர் துறவு பூண்டிருக்காரு. இவர் ஒரு சிறந்த முருக பக்தர். ராயப்பேட்டையில் பாலசுப்ரமணிய பக்த ஜன சபையை தொடங்கியிருக்காரு. இவரது பாடல்கள் இவராலேயே 6 மண்டலங்களாகவும் 6666 பாக்களாகவும் வரையறுக்கப்பட்டன. அருணகிரியாருக்கு குரு பூஜை செய்தவரும் இவர் தான். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா 1 சண்முக கவசம், பல்சந்த பரிமளம், சிவஞான தேசிகம், பரிபூர்ண நந்தபோதம், தகராலய ரகசியம், ராமசேது மான்மியம், குமரவேல் பதிற்றுப்பத்தந்தாதி, 4000 பிரபந்த விசாரம், சேந்தன் தமிழ், சிவஞான தீபம், சொக்கரவேல் செம்மாப்பு, சொக்கரவேல் இருமாப்பு, குமாரசுவாமியம், இது ஒரு காப்பிய நூல், வேத வியாசம் போன்ற 31 நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. ஞானவள்ளல், இக்கால அருணகிரி, தெய்வ கவிராயர் என்று இவரை போற்றுறாங்க. அடுத்து கிருபானந்த வாரியார் பற்றி பார்க்கலாம். கிருபானந்த வாரியார்
25/8/1906 வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் பிறந்திருக்காரு. கிருபானந்த வாரி என்பது இவருடைய இயற்பெயராகும். தந்தை மல்லையதாசரிடமே இவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றிருக்காரு. 12 வயதிலேயே 10,000 பாடல்களை மனப்பாடம் செய்தவர். 18 வயதிலிருந்து சொற்பொழிவாற்ற தொடங்கியிருக்கிறாரு. கதா காலக்ஷேபம், பேச்சு வழக்கை ஒட்டியதாக இவர் பேச்சுலாம் இருந்திருக்குது. அடுத்தது, பாமரின் பேச்சு வழக்கிலேயே வேதாந்த உண்மைகளையும் சித்தாந்த கருத்துக்களையும் விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இந்த கிருபானந்த வாரியார் விளங்கியிருக்காரு. இவர் 1936 திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத பத்திரிகையை தொடங்கி 37 ஆண்டு காலமாக இவர் நடத்தி வந்திருக்காரு. இவர் 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை இயற்றியிருக்காரு. நூல்கள் அப்படி பார்த்தோம்னா சிவனருட் செல்வர், கந்தர்வேல் கருணை, ராமகாவியம், மகாபாரதம், பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு, தாத்தா சொன்ன குட்டி கதைகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. இவரின் சொற்பொழிவுகள் 83 குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளது. 1967 தமிழ் இசைச்சங்கம் இசை பேரறிஞர் என்ற விருதையும் இவருக்கு அளித்திருக்குது. 1993 அக்டோபரில் லண்டன் சென்றார். 7/11/1993 இவர் விமான பயணத்திலேயே காலமானார். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே இவருக்கு சிறப்பான கோயில் அமைந்துள்ளது. நன்றி.